அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, பாலிசி நோட்ஸ் 2025-26 உண்டானது. குறிப்பா எந்த துறையை பற்றி கேட்டாங்கன்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. கண்டிப்பா முக்கியமான ஒரு துறைங்க. வரப்போற குரூப் 2A மெயின்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 2 கேள்விகள் இந்த பாலிசி நோட்ஸ்ல இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மகளிர் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பேஜ்லயே அதற்கான நிறைய சட்டங்கள் கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இதுவும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நிறைய டைம் நீங்க கொஸ்டின்லயும் பார்த்திருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இங்கிருந்து நிறைய கேட்டிருப்பாங்க. சரி, ரைட், என்னென்னலாம் கேட்டிருக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒழுக்க நெறிபிறழ்கள் தடுப்பு சட்டம் 1956 சரிங்களா, வரிசையா சட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க. எடுத்தோடனே பார்த்தா முதலாக கொடுக்கப்பட்டது ஒழுக்க நெறிபிறழ்கள் தடுப்பு சட்டம். எந்த வருஷம், ஜஸ்ட் அந்த எதுக்காக போடப்பட்டது, எந்த வருடம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க ரீட் பண்ணா போதுமானது. 1956 ஒழுக்க நெறிபிறழ்கள் தடுப்பு சட்டம் போட்டிருக்கிறாங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, பல முறை கேட்ட கொஸ்டின் சரிங்களா. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 போட்டிருக்கிறாங்க. குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள், அதற்கான பாதுகாப்பு சட்டம் 2005 சரிங்களா. 2 சட்டம் ஒரே வருஷத்துல வருது பாருங்க. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் அதுவும் 2005. குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் பாதுகாப்பு சட்டம் குழந்தைகளுக்கு உண்டானதும் 2005. குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006, அதுக்கு அடுத்த வருஷமே சரிங்களா. குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல சட்டம் 2007, இதுவும் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில சரிங்களா. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பாத்தீங்கன்னா 2007. பாலியல் ரீதியான துன்புறுத்தலில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய போக்சோ ஆக்டுங்க 2012 சரிங்களா. பாலியல் ரீதியான துன்புறுத்தலில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய போக்சோ ஆக்ட் பாத்தீங்கன்னா 2012, இதுவும் பலமுறை கேட்ட கொஸ்டின். பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் சரிங்களா. ஒர்க் பண்ற இடத்துல பார்த்தா பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதற்காக அதை தடுக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் பாத்தீங்கன்னா 2013 உருவாக்கி இருக்கிறாங்க. பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் பாத்தீங்கன்னா 2013. தமிழ்நாடு மகளிர் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் மற்றும் காப்பகங்களுக்கான ஒழுங்கு நடைமுறைப்படுத்துதல் சரிங்களா. ஒழுங்கு முறைப்படுத்தல் சட்டம் பாத்தீங்கன்னா 2014. குழந்தைகள் மற்றும் மகளிருக்கு உண்டான விடுதிகள் காப்பகங்கள், அதற்கான முறைப்படுத்தக்கூடிய சட்டம் 2014. இளைஞர் நீதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015. திருநங்கைகள் உரிமை பாதுகாப்பு அவங்களுக்கான ஒரு சட்டம் பாத்தீங்கன்னா 2019. கொஞ்சம் பார்த்தா என்ன வெறும் ஆக்டாவே வருதுன்னு தான் தோணு. ஆனா கண்டிப்பா இங்கிருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ஒரு 4 சட்டங்களை கொடுத்து எந்த வருடம் அப்படின்னு நோண்டுவாங்க, இயரை மேட்ச் பண்ண விட்டுருவாங்க. அதனால கொஞ்சம் சங்கடப்படாம எழுதி வச்சு நீட்டா படிச்சுங்க. கண்டிப்பா இது ஒரு கொஸ்டின் ஏரியால முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது, ஏற்கனவே சொல்லிட்டேன், மகளிர் சம்பந்தப்பட்டது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எல்லா திட்டங்கள் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. நம்ம திட்டங்கள் எதற்கானது மட்டும்தான் படிச்சிருப்போம். அதற்கான திட்டத்தினுடைய நோக்கம் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏதோ ஒரு லைன் தெரியும். ஆனா அரசு என்னென்ன நோக்கங்கள் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டாங்க, என்னது மாட்டிக்குவோம். நான் சொல்றது குரூப் 2A மெயின்ஸ்ல, அதற்காக இதை நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த திட்டத்துடைய பயனாளிகள் யாருக்குள்ள என்னென்ன தகுதி வேணும்னு கொடுத்துருப்பாங்களா, எல்லாமே டீட்டெயிலா இருக்குது. பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சரிங்களா. மகளிர் நல முதலா மகளிர் நலனுக்காக பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை உள்ள கொண்டு வராங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். திட்டத்தின் பெயர் என்ன? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். திட்டத்தின் பெயர் என்ன நோக்கத்துக்காக உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. பெண்களுக்கு உயர்கல்வி அளிப்பதன் மூலம் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துதல் சரிங்களா. ஆண் பெண் வேறுபாடு இல்லாம ஈக்குவலா கொண்டு வரணும். குழந்தை திருமணத்தை தடுத்தல், இதுதான் நோக்கம் சரிங்களா. மெயின்ஸ்ல கேட்டாங்க, இந்த திட்டத்துக்கு கீழே இதெல்லாம் நோக்கமா எழுதலாம். பெண் குழந்தைகளின் விருப்ப தேர்வுகளின்படி அவர்களின் மேற்பரப்பை தொடர ஊக்குவிப்பதன் மூலம் பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல் சரிங்களா. பெண் குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகாம இருப்பாங்க பாத்தீங்களா. இல்லைன்னா பார்த்தா காலேஜ் ஏதோ 1 இயர் படிச்சுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்களா, அந்த இதெல்லாம் பார்த்தா குறைப்பதற்காக என்ன பண்றாங்களாமா, இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். பெண்களின் திறமையை ஊக்கப்படுத்தி அனைத்து துறைகளின் பங்கேற்க செய்தல். எல்லா துறையும் பார்த்தா பெண்களுடைய பங்கேற்பு பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்துறாங்க. அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வழிவகை செய்தல். இது எல்லாமே அதோடைய நோக்கம்.
நம்ம மெயின்ஸுக்கு ஸ்டோரிக்கு ஃபில் பண்றதுக்கு நோக்கத்தை எழுதிக்கலாம். ஆனா நம்மளுக்கு இது மாதிரி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் 2Aல கேட்டு ஸ்டேட்மெண்டா கேட்டு இந்த நோக்கம் சரியா தவறான்னு கேட்ட என்னது, அப்ப நம்ம கொஞ்சம் மாட்டிக்குவோம். அதற்காக ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிங்க. சரியா? அடுத்தது திட்டத்தின் பயன். ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுப்பாங்க. மாதந்தோறும் 1000 ரூபாய். இதற்கான தகுதிகள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? என்னென்ன தகுதிகள் இருக்குதுன்னு கேட்கலாம். அரசு பள்ளி, தமிழ்நாட்டுல அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி கல்வியை முடித்து தமிழ்நாடு அரசா இருக்கலாம், இந்திய அரசா இருக்கலாம், பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களா இருக்கலாம். இதுல ஏதோ ஒண்ணுல பெண் குழந்தைகள், சரிங்களா, எந்த ஒரு இடஒதுக்கீடை பொருட்படுத்தாமல் வருமான உச்சவரம்பு இருக்குதான்னு கேட்டா அதுவும் கிடையாது. சமூகம் பிற உதவித்தொகைகளை பெற்றிருந்தாலும் இத்திட்டத்தின் மூலம் பயனடையலாம். என்ன சொல்லிட்டாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமா இருக்கலாம், இந்திய அரசா இருக்கலாம், பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனமா இருக்கலாம். அதுல நீங்க எந்த இதுல வேணாலும் போய் ஜாயின் பண்ணுங்க. ஆனா நீங்க வேற ஏதாச்சும் இடஒதுக்கீடு உள்ள போயிருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா என்ன கிடைக்குமாமா, மாதந்தோறும் 1000 ரூபாய் மணி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. தனியார் பள்ளியில் RT, அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பிரகாரம் 6 to 8 வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்து 9ல இருந்து 12 வரையிலும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவர். கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் போட்டுங்க, கேட்கலாம். சரிங்களா? அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல 6ல இருந்து 8 வரையிலும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட்ல அரசு பள்ளியில படிச்ச குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தின் பயனாளிகளா இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஜெனரலா 6 to 12 கொடுத்துருக்காங்க. இங்க 6 to 8 வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு, அது எந்த மூலியமா, ரைட் டு எஜுகேஷன் ஸ்கீம் மூலியமா உள்ள படிச்சுட்டு 9th to 12th அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்சிருந்தாலும் பயனடைய முடியும். முதலில் சேரும் உயர்கல்வி படிப்பிற்கு, சரிங்களா, அதாவது 2-3 டிகிரி படிக்கிறவங்களுக்குலாம் கிடையாது, முதலில் சேரும் உயர்கல்வி படிப்பிற்கு மட்டுமே ஊக்கத்தொகை வழங்கப்படும். எல்லா உயர்கல்வி படிப்பும் கிடையாது. முதல்ல ஒரு டிகிரி பண்றீங்களா, உங்களுக்கு என்ன தரும், ஸ்டைபண்ட் தரும். சரிங்களா? முக்கியமான தகுதிகள். தொலைதூர கல்வி மூலம் உயர்கல்வி பயிலும் மாணவிகள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்கள் மூலம் உயர்கல்வியை தொடரும் மாணவிகள் ஊக்கத்தொகை பெற தகுதியற்றவர்கள். இவங்கெல்லாம் வந்து பார்த்தா ஊக்கத்தொகை கிடைக்காது. அந்த மாதம் 1000 அப்படிங்கிறது வந்து பார்த்தா கிடைக்காது. தொலைதூர கல்வி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போய் படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்கள் மூலம், ஏதோ ஒரு பிரைவேட் இதா இருக்கு, அந்த நிறுவனம் மூலம் ஏதோ ஒரு டிகிரி படிக்கிற மாதிரி இருந்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்குள்ள வருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா வர முடியாது. வருமான வரம்பு இதுக்கு ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டா முன்னாலேயே சொல்லிட்டு இல்ல. முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய எதுவுமே தேவையில்லை. ஒரு ஸ்கீம் அப்படின்னா ஸ்கீம் நேம் தெரிஞ்சிருக்கணும். நேமுக்கு அப்புறம் அதனுடைய நோக்கம், நோக்கத்துக்கு அப்புறம் யார் யார் தான் பயனாளிகள், கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தகுதிகள். இந்த 4 தெளிவா இருந்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்கீம் கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இரண்டாவதாக தமிழ் புதல்வன் திட்டம். சேம் அதே தான். இது முன்னால பார்த்தது பெண் குழந்தைகளுக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைகளுக்கு உண்டானது. தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரித்தல் முக்கியமான ஒரு நோக்கமா இருக்குது. உயர்கல்வியில் மாணவர்களை தக்க வைத்தல், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவுதல், மாணவர்களின் கல்வி மற்றும் திறன்களை மேம்படுத்தி எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தல். இதெல்லாம் இதனுடைய முக்கியமான நோக்கங்கள் அப்படிங்கிறாங்க. திட்டத்தின் பயனாக ஒரு மாணவருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வரவு வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கான தகுதிகள், தமிழ்நாடு அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி கல்வியை முடித்து தமிழ்நாடு அரசு சார்ந்த, இந்திய அரசு சார்ந்த பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய்க்கு எலிஜிபிள். இதுல தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்குங்க. அங்க பார்த்த சேம் அதே பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயின்று, இதுல ரைட் டு எஜுகேஷனல் ஸ்கீம்ல பயின்று 9ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய முடியும்.
முதலில் சேரும் உயர்கல்வி படிப்பிற்கு மட்டுமே ஊக்கத்தொகை வழங்கப்படும். சரிங்களா? இப்ப பிஏ முடிச்சுட்டு எம்ஏ படிக்க போற எனக்கு ஊக்கத்தொகை கிடைக்குமா? கிடைக்காது. சரிங்களா? அதே பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி படிக்கும் போது கிடைக்குமா? கிடைக்காது. முதலில் சேரும் உயர்கல்வி படிப்பிற்கு மட்டுமே ஊக்கத்தொகை வழங்கப்படும். முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். இவங்களுக்கும் வருமான வரம்பு இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? இன்கம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் லிமிட் வச்சிருக்காங்களான்னு கேட்டா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழ் புதல்வன். மூன்றாவதா இருக்கக்கூடியது திருமண நிதி உதவி திட்டம். சரிங்களா? டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம். தர்மாம்பாள் அப்படின்னு அந்த அம்மையார் பேர் வந்தாவே என்னது? விதவை மறுமண நிதி உதவிக்கான ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறாங்க. எதுக்காக திட்டத்தின் நோக்கம்? விதவைகள் மறுமணத்தை ஊக்கப்படுத்துதல். திட்டத்தில் 2 திட்டமா உள்ள பிரிக்கிறாங்க. சரிங்களா? உதவிய திட்டம் 1 பாருங்க 25,000. இதுல 15,000 பாத்தீங்கன்னா மின்னணு பரிமாற்ற சேவை மூலமும் 10,000 தேசிய சேமிப்பு பத்திரமாகவும், அது மட்டும் இல்லாம 22 கேரட்ல பாத்தீங்கன்னா 8 கிராம், அதாவது ஒரு பவுன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது பார்த்தா தங்க நாணயம் கொடுக்குறாங்க. அதாவது மொத்த அமௌண்ட் 25,000. அது போல பாத்தீங்கன்னா 8 கிராம் கோல்டு. திட்டம் 2ல பாத்தீங்கன்னா 50,000 பணம். அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்களாமா, அதே 8 கிராம் கோல்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? கொடுக்கறத பாத்தீங்கன்னா 15,000 மின்னணு பரிமாற்ற சேவை, 10,000 பாத்தீங்கன்னா தேசிய சேமிப்பு பத்திரம். சரிங்களா? பாண்ட் பேப்பரா கொடுக்குறாங்க. மறுமணம் செய்யும் விதவை பெண்கள் பயனாளிகள் யாருன்னு கேட்டாங்கன்னா மறுமணம் செய்யும் விதவை பெண்களுக்கு உண்டான ஒரு திட்டம் தான் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம். திட்டம் 1க்கு கல்வி தகுதி ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அந்த ஸ்கீம்ல திட்டம் 1ல வாங்கக்கூடிய அந்த மணி இருக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதற்கு பார்த்தா குறைந்தபட்சம் ஏதாச்சும் கல்வி தகுதி இருக்குதான்னு கேட்டா எதுவுமே தேவையில்லை. திட்டம் 2 அதுல பாத்தீங்கன்னா பட்டதாரிகளுக்கு பயன்பட முடியும். பட்டய படிப்பு, அதாவது டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களாலே பாத்தீங்கன்னா அந்த திட்டத்துல பயன்பெற முடியும். வருமான வரம்பு ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டா வருமான வரம்பு எதுவுமே கிடையாது. மணமகளின் குறைந்தபட்ச வயது, அதாவது மறுமண திட்டமா, விதவைகள் மறுமணமா, அதனால மணமகள் பொண்ணுக்கு குறைந்தபட்சம் 20 வயதாக இருத்தல். மணமகனின் வயது 40 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சரிங்களா? ஆணுக்கு 40 வயசுக்கு மேல போகக்கூடாது, பெண்ணுக்கு 20 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது. விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. மறுமணம் செய்த நாளில் இருந்து 6 மாத காலத்திற்குள். சரிங்களா? அந்த விடோ ரீமேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, திருமணம் ஆன நாளில் இருந்து 6 மாசத்துக்குள்ள இந்த திட்டத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம், விண்ணப்பிக்க முடியும். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். மெயின்ஸ் லெவல்ல போகும்போது கண்டிப்பா இதுல இருந்து எந்த ஒரு பாயிண்ட் வேணாலும் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்த திட்டம் பாருங்க, ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண நிதி உதவி. அதாவது இதுக்கு முன்னால பார்த்தது பாத்தீங்கன்னா விதவைகளா இருக்கக்கூடியவங்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய திட்டம். இது விதவையா இருக்கிறவங்களுடைய மகளுக்கு, சரிங்களா, பொண்ணுக்கு திருமணம் உதவிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பாத்தீங்கன்னா ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண நிதி உதவி திட்டம். திட்டத்தின் நோக்கம் பாருங்க, ஏழை விதவையரின் மகளின் திருமணத்தை நடத்துவதில் போதிய நிதி வசதி இல்லாததால் ஏற்படும் இடர்பாடுகளை தவிர்க்கும் வகையில் திருமணத்திற்கு நிதி உதவி வழங்குதல். அதாவது பாத்தீங்கன்னா விடோவா இருக்கிறவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போதிய பொருளாதார வசதி இருக்காது. அப்போது அவங்க மகளுடைய திருமணத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அதற்காக அரசு நிதி உதவி தராங்க. என்ன ஸ்கீம் மூலமா? ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண உதவி திட்டத்தின் கீழ். திட்டம் 1 வழக்கம் போல 2 ஸ்கீம் தாங்க. எல்லா ஸ்கீம்லயும் திட்டம் 1 அப்படின்னு கேட்டாங்கன்னா 25,000 ரூபாய், திட்டம் 2னா 50,000 ரூபாய். திட்டம் 1 எப்போ போல பாத்தீங்கன்னா 25,000 ஒரு சவரன் 8 கிராம் கோல்டு. அதுலயும் பாத்தீங்கன்னா என்ன குவாலிட்டின்னு கேட்பாங்க, 22 கேரட். சரிங்களா? தங்கம். அந்த குவாலிட்டி 22 கேரட். அதே திட்டம் 2 பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் தராங்க. அது மட்டும் இல்லாம இங்கே ஒரு சவரன். பயன் பெறுபவர் மணப்பெண்ணின் விதவை தாயிடம் வழங்கப்படுகிறது. சரியா? இது யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா யாரு விடோவா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்டயே கொடுக்குறாங்க, அவங்க பொண்ணுக்காக. மணப்பெண்ணின் விதவை தாய் இறக்க நேரிட்டால் மணமகள் பெயரில் வழங்கப்படுகிறது. சரியா? முதல்ல அவங்க தாய்க்கு தான் தராங்க. தாய் இல்லாத பட்சத்துல அந்த பொண்ணுக்கே நேரடியா இந்த திட்டத்தின் பயனாளியா போய் சேர முடியும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, கல்வி தகுதி.
எப்பவும் போல பாத்தீங்கன்னா திட்டம் ஒன்றுக்கு கல்வி தகுதி ஏதாச்சும் தேவைப்படுதா? எதுவுமே கிடையாது. சரிங்களா? வழக்கம் போல திட்டம் ஒன்றுக்கு கல்வி தகுதி தேவையில்லை. திட்டம் 2னா ஒன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் காலேஜ்ல, இல்லைன்னா டிப்ளமோ ஹோல்டர் பட்டய படிப்பு. சரிங்களா? ஆண்டு வருமானம் இதுக்கு முன்னால பார்த்த 2 ஸ்கீம்ல ஆண்டு வருமானமே கொடுக்கல. ஆனா இங்க கொடுக்குறாங்க பாருங்க. குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 1,20,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். வருஷத்துல அவங்களுடைய இன்கமே எவ்வளவுதான் இருக்குன்னு 1,20,000 அவ்வளவுதான் மொத்தமே இருக்கணும். ஆண்டு வருமானம்ங்க. இது பாத்தீங்கன்னா மாத வருமானம் கிடையாது, ஆண்டு வருமானம். வயது வரம்பு திருமண தேதி என்று மணமகள் 18 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும். பெண்ணினுடைய திருமண வயது 18 அந்த வயசு வந்தாவே போதுமானது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இதர நிபந்தனைகள். விதவை தாயின் ஒரு பொண்ணுக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்கப்படும். விதவையர் மகள் ஒரு 2 பொண்ணு இருக்கிறாங்கன்னா 2 பேத்துக்கு கிடைக்குமான்னு கேட்டா இந்த திட்டத்துல கண்டிப்பா கிடைக்காது. ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து லாஸ்ட், விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவு. விண்ணப்பங்களை திருமணத்திற்கு 40 நாட்களுக்கு முன்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? விண்ணப்பம் பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு 40 நாளுக்கு முன்னாலே பார்த்தா கொடுத்திருந்தா மட்டும்தான் இந்த திட்டத்தின் பயனாளியாக மாற முடியும். அடுத்த ஸ்கீமுங்க, அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம். திட்டத்தின் பெயர் என்னது? அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம். ஆதரவற்ற பெண்களுக்கு பொருளாதார வகையில் அவர்களது திருமணத்திற்கு உதவுதல். தாய் தந்தை இல்ல, அவங்களுக்கு கார்டியன் யாருமே இல்லை, இது மாதிரி பெண்களுக்கு என்ன பண்றாங்களாமா? திருமணத்துக்காக பொருளாதார உதவி தராங்க. வழக்கம் போல திட்டம் 1 திட்டம் 2. திட்டம் 1 25,000 1 பவுன், அதாவது 8 கிராம் கோல்டு. திட்டம் 2 பார்த்தா 50,000, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8 கிராம் கோல்டு. பயன் பெறுபவர் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற பெண்கள். நான் ஏற்கனவே சொன்னதா. சரிங்களா? தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற பெண்களுக்கு என்ன பண்றாங்க? திருமண உதவிக்காக பொருளாதார உதவியை பாத்தீங்கன்னா 25,000 இல்ல 50,000 கொடுத்து பொதுவா 1 பவுன் அப்படிங்கிற கோல்டு கொடுக்குறாங்க. கல்வி தகுதி திட்டம் 1 எப்ப போல கல்வி தகுதியே தேவையில்லை. நீங்க என்ன படிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா பயன்பெற முடியும். திட்டம் 1ல 25,000 வாங்குறதுக்கு. திட்டம் 2ல மினிமம் டிகிரி முடிச்சிருந்தா உங்களுக்கு 50,000, அது போல 1 பவுன் கோல்டு நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, வருமான வரம்பு. ஆதரவற்றோர் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களா, தாய் தந்தை இல்ல, அதனால வருமான வரம்பு ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. திருமண தேதி என்று அந்த மணப்பொண்ணுக்கு 18 வயது நிறைவடைஞ்சிருந்தா போதுமானது. வழக்கம் போல இருக்கிறதா? இதர நிபந்தனைகள் ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவுனா திருமணத்திற்கு 40 நாட்களுக்கு முன்பு விண்ணப்பிக்க வேண்டும். இதுக்கு முன்னால பார்த்த சேம் அதே கால அளவு தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? திருமணத்திற்கு 40 நாட்களுக்கு முன்பு விண்ணப்பிச்சிருந்தா போதுமானது. அடுத்ததுங்க, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். சரிங்களா? என்ன பண்றாங்க? திட்டத்தின் நோக்கமா கலப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்தி பிறப்பு அடிப்படையிலான சாதி இன வேறுபாட்டை அகற்றி தீண்டாமை எனும் கொடுமையை ஒழிக்கணும். அதற்காக இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமா வச்சிருக்கிறாங்க. வழக்கம் போல திட்டம் 1ல 25,000 ரூபாய் 8 கிராம் கோல்டு. திட்டம் 2ல 50,000 ரூபாய், அது மட்டும் இல்லாம 8 கிராம் கோல்டு. சரிங்களா? பயன் பெறுபவர் புதுமண தம்பதியர். சரிங்களா? திருமணமான ஒருவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினராக இருந்து பிற இனத்தவரை மணந்து கொண்டால் நிதியுதவி வழங்கப்படும். பிரிவு 1ல. சரிங்களா? அதாவது ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்லா இருந்து பிற காஸ்ட் இருக்கிறவங்களை யாராச்சும் திருமணம் பண்ணாங்கன்னா அந்த கலப்பு திருமண நிதியுதவி பெற முடியும். புதுமண தம்பதியில் ஒருவர் முற்பட்ட வகுப்பினராக, மற்றொருவர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருந்தாலும் நிதி உதவி வழங்கப்படும். 2 பிரிவா சொல்லிட்டாங்க. திட்டம் 1ல மணப்பெண் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. சரிங்களா? பழங்குடியினராக இருந்தால் அதுலயும் பார்த்தா சில என்ன பண்றாங்களாமா, தகுதி பார்த்தா குறைக்கிறாங்க. 5வது படித்திருந்தால் மட்டுமே போதுமானது. சரிங்களா? திட்டம் 1ல கல்வி தகுதி என்ன வைக்கிறாங்க? மணப்பெண் மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் வைக்கிறாங்க. பழங்குடி பெண்ணாக இருந்தால் என்ன பண்றாங்க? இல்ல பழங்குடி பெண்ணாக இருக்கலாம், ஆணா இருக்கலாம், அப்படிப்பட்டவங்களா இருந்தா 5வது படித்திருந்தால் மட்டும் போதுமானது. திட்டம் 2ல பட்டதாரிகள் கல்லூரியிலோ அல்லது தொலைதூர கல்வி மூலமாக அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். திட்டம் 2ல கண்டிப்பா பயனாளிகள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். திட்டம் 1ல மணப்பெண் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. அதே பாத்தீங்கன்னா பழங்குடியினராக இருந்தால் 5வது படித்திருந்தால் போதுமானது. அது மட்டும் இல்லாம அங்க டிகிரினாவே டிப்ளமோவும் ஆட் பண்ணிக்கிறாங்க.
இங்க கலப்பு திருமணத்துக்கு வருமான வரம்பு ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டா வருமான வரம்பு இல்லை. திருமண தேதி என்று மணமகளின் வயது 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதுமானது. உச்சபட்ச வயதுல எதுவுமே கிடையாது. திருமணம் முடிந்து 2 ஆண்டுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். சரிங்களா? கலப்பு திருமணமா சில பிரச்சனைகள்லாம் இருக்குமா, அதனால 2 வருடம் வரை பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் தராங்க. அதுக்குள்ள விண்ணப்பிச்சு இந்த திட்டத்தின் மூலம் என்னது பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். திட்டத்தின் பெயர் என்னது? சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கக்கூடிய திட்டம். ஆதரவற்ற பெண்கள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனுடைய ஆண்கள், பெண்கள், சமூகத்தில் பாதிக்கப்பட்ட பிற மகளிர் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மகளிர் ஆகியோரின் மறுவாழ்விற்காக அவர்களது சுய தொழில் திறனை பெருக்கும் நோக்கத்தோடு இலவச தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. இதுதான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். மின் மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரம் மற்றும் உபகரணங்கள். சரிங்களா? தையல் இயந்திரம் ரொம்ப ஓல்டு மாடல் இல்லை. பழைய படத்துல பார்த்தா கால் வச்சு மிதிச்சுட்டு இருப்பாங்களா, அந்த மெத்தட் கிடையாது. மோட்டார் இருக்கக்கூடியது, மின் மோட்டார் இருக்கக்கூடிய தையல் இயந்திரம் கொடுக்குறாங்களாமா. இதுல பயன் பெறுபவர் பாருங்க, ஆதரவற்ற பெண்கள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனுடைய ஆண்கள். சரிங்களா? ஆண்கள் உள்ள வராங்க, பெண்கள், சமூகத்தில் பாதிக்கப்பட்ட பிற மகளிர் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மகளிர். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய பயனாளிகள். கல்வி தகுதி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆண்டு வருமானம் கண்டிப்பா கொடுத்துருக்குறாங்க. 1,20,000 மிகாமல் இருக்க வேண்டும். சரிங்களா? 1,20,000 அதுக்கு மேல போகக்கூடாது. வயது வரம்பு கண்டிப்பா முக்கியமானது. 20 to 40 வயதுக்குள் இருக்கணும். சரிங்களா? இந்த தையல் எந்திரம் வாங்கக்கூடிய திட்டத்துல மினிமம் ஏஜ் என்னவாமா 20 to 40 வயதுக்குள். இதர தகுதி 3 மாதம் அல்லது 6 மாதம் தையல் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? போய் கேட்டவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் தைக்க தெரியணும், அதற்கான பயிற்சி பெற்றிருக்கணும். சரிங்களா? இது மட்டும் நமக்கு போதுமானது. சரியா? அடுத்தது அரசு சேவை இல்லம். என்ன நோக்கம்? பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக பின்தங்கியுள்ள விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், வளரிளம் பெண்கள், மாற்றுத்திறனுடைய பெண்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் ஆகியோருக்கு பாதுகாப்பு, கல்வி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி அளிப்பதுதான் அரசு சேவை இல்லத்துடைய முக்கியமான ஒரு நோக்கம். வழங்கப்படும் உதவிகள் பாருங்க, உறைவிடம், தங்கக்கூடிய இடம், உணவு, கல்வி, தொழிற்கல்வி பயிற்சி, இலவசமாக பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், காலணிகள், சுகாதார ஆணைய ஆடைகள் அளித்தல். சரிங்களா? சுகாதார ஆணைய ஆடைகள் அளித்தல். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தில் செய்யப்படும் சில உதவிகள். பயன் பெறுபவர் ஏற்கனவே மேல பார்த்ததுதான். சரிங்களா? சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், வளரிளம் பெண்கள், மாற்றுத்திறனுடைய பெண்கள் மற்றும் அவர்களின் ஆண் குழந்தை எனில், சரிங்களா, அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை இருந்தா 5ஆம் வகுப்பு வரையிலும், பெண் குழந்தை எனில் 12ஆம் வகுப்பு வரையிலும் தங்கி படிக்கலாம். சரிங்களா? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி தராங்க. ஆண் குழந்தைகளுக்கு 5ஆம் வகுப்பு வரையிலும், பெண் குழந்தைகளுக்கு 12ஆம் வகுப்பு வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. வருமான வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது வழக்கம் போல 1,20,000 மேல இருக்கக்கூடாது. வயது 14 வயதுக்கு மேல் 45 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் பயனாளிகளாக முடியும். சரிங்களா? 14 வயதுக்கு மேல இருக்குன்னு, 45 வயதுக்கு உள்ள இருக்குன்னு. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் 2005 போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த சட்டத்தின் மூலம் என்னென்ன உதவிகள் செய்யறாங்க அந்த பாயிண்ட் மட்டும் பார்த்துக்குங்க. மருத்துவ வசதி, சட்ட உதவி, தங்குமிடம் வசதி, ஆலோசனை மற்றும் குறிப்பிடப்பட்ட நீதிமன்றங்களிலிருந்து பாதுகாப்பு ஆணைகள். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 மூலியமாக கொடுக்கக்கூடிய சில உதவிகள். அடுத்ததுங்க, குழந்தைகள் நலன் தொடர்பான சில திட்டங்கள். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். சரிங்களா? திட்டத்தின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தா திட்டம் 1 பயனாளிகள், 2 பெண் குழந்தைகள் இருந்தா திட்டம் 2 பயனாளிகள். திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பாருங்க. பெண் சிசு கொலையை ஒழித்தல், பெண் கல்வியை மேம்படுத்துதல், ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கை மட்டுப்படுத்துதல். சரிங்களா? எனக்கு பையன் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற சமூகம் இருக்குதா? அப்பெல்லாம் இல்ல, பெண் குழந்தைகளும் வேணும். சரிங்களா? அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை ஊக்குவிக்கிறதுக்காக திட்டம் கொண்டு வராங்க. சிறு குடும்ப முறையை ஊக்குவித்தல், குழந்தை பாலின விகிதத்தை உயர்த்துதல். சரிங்களா? திட்டம் 1 பாருங்க. இந்த திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரே பெண் குழந்தை மட்டும் இருப்பின், சரிங்களா, ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தா
அப்பெண் குழந்தையின் பெயரில் ஆரம்ப வைப்பீடாக 50,000 ரூபாய் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் 18 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படுகிறது. ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தா 50,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி கொண்டு போறாங்க. சரிங்களா? 50,000 ரூபாய் எத்தனை வயது வரை சரிங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா 18 ஆண்டுகளுக்கு. சரிங்களா? அந்த பெண் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு டெபாசிட்டாட்ட வச்சு தராங்க. சரிங்களா? இது அந்த குழந்தைகளுடைய வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார பாதுகாப்பு தரப்போகுது. சரிங்களா? இதனால அந்த குழந்தைகளுக்கு என்ன கிடைக்கும்? பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கும். திட்டம் 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருப்பின் ஒவ்வொரு பெண் குழந்தையின் பெயரிலும் ஆரம்ப வைப்பீடாக தலா 25,000. அங்க ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தா மொத்தமா 50,000 கொடுத்துறாங்க. 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த திட்டத்துல ஆளுக்கு 25 பிரிச்சு கொடுப்பாங்க. பயன் பெறுபவர் ஏழை குடும்பங்களில் உள்ள பெண் குழந்தைகள் 18 வயதை நிறைவடையும் போது வட்டியுடன் சேர்த்து முதிர்வு தொகை அப்பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும். 18 வருஷம் பிக்ஸ்டு டெபாசிட்டாக வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதோ மொத்தமா அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும். திட்டம் 1 கீழ் ஆண்டு வருமானம் சரிங்களா எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா 2 திட்டத்துக்குமே 1,20,000 உள்ள இருக்குது. சரிங்களா? ஏழைகளுக்காக மட்டுமே இந்த திட்டம். குழந்தை திருமண தடை சட்டம் பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18, ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 21. இதற்கு குறைவான வயதுடையவர்கள் திருமணம் செஞ்சாங்கன்னா எதுக்குள்ள வருவாங்க? குழந்தை திருமணம். சரிங்களா? அந்த லிஸ்டுக்குள்ள வந்துருவாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டம் எந்த வருஷம் போட்டிருக்கிறாங்களாமா? 2006. மகளிர் உதவி என்னங்க 181. அதை மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? உமன் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 181. பொதுவாக எதாவது நோக்கம் உதவி மற்றும் தகவல் தேவைப்படும் பெண்களுக்கு இலவசமாக 24 மணி நேர தொலைத்தொடர்பு சேவை 24 hours டோல் ஃப்ரீ தான். நெருக்கடி மற்றும் நெருக்கடி அல்லாத உதவிகளுக்கு தேவைக்கேற்ப காவல்துறை, மருத்துவமனை, மருத்துவ அவசர ஊர்தி, இலவச சட்ட உதவி, பாதுகாப்பு அலுவலர், ஒருங்கிணைந்த சேவை மையம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிந்துரை செய்வாங்க. பயன் பெறுபவர் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் அல்லது பெண்களுக்கான அரசின் திட்டங்கள் குறித்து விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். சரிங்களா? பெண்களுக்கான திட்டம், பெண் குழந்தைகளுக்கான திட்டத்தை கூட 181ல கூப்பிட்டு நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? 181 அப்படிங்கிறது பெண்களுக்காக, பெண் குழந்தைகளுக்கான ஒரு உதவி எண். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல சட்டம் அப்படின்னா 2007ங்க. ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? பல முறை இப்போ ரீசெண்டாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட் 1 இயர்ல ஒரு 2-3 டைம் கேட்டிருப்பாங்க. டிஎன்பிசியில் எடுத்து பாருங்க. ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதியம் வழங்கக்கூடிய திட்டம் உடல் ரீதியாக உழைத்து சம்பாதிக்க இயலாத 40 வயதிற்கு மேற்பட்ட, கண்டிப்பா அந்த நோக்கத்துல ஏஜ் லிமிட் கேட்டாங்க, 40 வயதிற்கு மேல இருக்குன்னு. திருநங்கை ஒருவருக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 1,500. இதனால வரையில நம்ம 1,000 ரூபாய் தான் பார்த்துருக்கிறோம். இங்க திருநங்கைகளுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 1,500. எந்த துறை மூலியமாக பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, வருவாய்த்துறை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆதரவற்ற 40 வயதிற்கு மேற்பட்ட ஏழை திருநங்கைகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டம். உதவி பெறுபவர் என்னென்ன தகுதி? 40 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்குன்னு. முதல் இது திருநங்கை நல வாரியத்தின் மூலம் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வச்சிருக்கணுமாமா. உடல் ரீதியாக உழைத்து சம்பாதிக்க இயலாத திருநங்கையாக இருத்தல் வேண்டும். குடும்ப உறுப்பினர்களோ அல்லது வேறு எந்த ஒரு நபர்களோ உதவி பெறாத திருநங்கையராக இருக்க வேண்டும். தனித்து விடப்பட்டவர்கள். சரிங்களா? சமுதாயத்திலிருந்து தனித்து விடப்பட்டவர்கள் அப்படிங்கிறது இதுல ஒரு தகுதியை உள்ள வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்றாங்க. தேசிய ஊட்டச்சத்து குழுமம் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் ஊட்டச்சத்து நிலையை முன்னேற்றுவதற்கான குறிக்கோளுடன் தேசிய ஊட்டச்சத்து குழுமத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஊட்டச்சத்து குழுமத்தை ஏற்படுத்துறாங்க. இதனால என்ன இதை நோக்கமா வச்சிருக்கிறாங்க பாருங்க. குள்ளத்தன்மை, இரத்த சோகை, ஊட்டச்சத்து குறைபாடு, எடை குறைவா குழந்தை பிறத்தல் ஆகியவற்றை குறிப்பிட்ட அளவு குறைத்தல் இந்த திட்டத்துடைய முதன்மை நோக்கம். ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்கணும், அதான் திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அதைத்தான் இப்படி வித்தியாசமா சொல்ல வராங்க. குழந்தை மையங்களில் வழங்கப்படும் சேவைகளை முழுமையாக கண்காணிக்க ஒன்றியம் அரசு 2021ஆம் ஆண்டு போஷன் டிராக்கர் சரிங்களா என்ற திறன்பேசி செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. சரிங்களா? அதாவது ஒரு ஆப் ஒன்று. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ட்ராக் பண்றாங்க. குழந்தைகளுக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்குதா, குழந்தையுடைய உடல் எடை எவ்வளவு இருக்குது, குறைபாடு இருக்குதா ஏதாச்சும் அப்படின்னு ட்ராக் பண்றதுக்காக ஒரு
அப்ளிகேஷனை ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறாங்க. குழந்தை உதவியின் சேவைகள் சரிங்களா 1098 இது 2-3 டைம் டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான். குழந்தைகளுக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1098. வாழ்வழி திட்டம் சரிங்களா உஜ்வாலா ஸ்கீம் நோக்கம் பாருங்க மகளிர் மற்றும் குழந்தைகள் கடத்தப்படுதலை தடுத்தல் இதுவும் கேட்டிருக்கிறாங்க சரிங்களா. வாழ்வழி திட்டம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மகளிர் மற்றும் குழந்தைகள் கடத்தப்படுதலை தடுத்தல், பாதிக்கப்பட்டவரை மீட்க உதவுதல், மறுவாழ்வு உதவி அளித்தல், உறவினுடன் சேர்க்க உதவுதல் சரிங்களா. செயல்படுத்தும் அமைப்புகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ஜிஓ மூலியமா சரிங்களா, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலியமா செயல்படுத்துறாங்க. இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம் சரிங்களா, முதியோருக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய முதியோர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குதல் சரிங்களா. 60 வயசு அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்குறாங்க. மாதம் ஒன்றுக்கு 1200 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதியமா தராங்க. தகுதியுடையோர் ஆதரவற்றவராக இருக்க வேண்டும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர் சரிங்களா, பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த லிஸ்டுக்குள்ள வரணும். வயது தகுதி வந்து பாத்தீங்கன்னா 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்கணும் சரிங்களா. இந்த திட்டத்துக்கான தகுதி அப்படின்னா 3 ஒன்னு ஆதரவற்றோர், பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்குன்னு, 60 வயதுக்கு மேல இருக்கணும் சரிங்களா. 60 வயதா இருந்தாலும் திட்டத்திற்குடைய தகுதி தான். இந்திரா காந்தி மாற்றுத்திறனுடையோர் ஓய்வூதிய திட்டம் சரிங்களா. மாற்றுத்திறன் தன்மை வந்து பாத்தீங்கன்னா 70 விழுக்காடு மற்றும் அதற்கு மேல் உள்ள கடுமையான அல்லது பலதரப்பட்ட ஊனமுடைய வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் 18 வயது அதற்கு மேற்பட்ட வயதுடையவருக்கு மாற்றுத்திறனுடையோருக்கான ஓய்வூதியம். இந்திரா காந்தி மாற்றுத்திறனுடையோர் ஓய்வூதிய திட்டம். மாற்றுத்திறன் தன்மை 70 விழுக்காடு மற்றும் அதற்கு மேல் உள்ள கடுமையான அல்லது பலதரப்பட்ட ஊனமுடைய வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மாற்றுத்திறனுடையோருக்கு ஓய்வூதியம் வழங்குதல். எவ்வளவு மாதம் ஒன்றுக்கு கொடுக்குறாங்கன்னா 1500 ரூபாய். என்னென்ன தகுதி இருக்குது, வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்குன்னு, வழக்கம் போல பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்குன்னு, 18 வயது அல்லது அதற்கு மேல் உள்ளவர்கள், மாற்றுத்திறன் தன்மைனா 80% அல்லது அதற்கு மேல் பாதிக்கப்பட்டுடையோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓய்வூதிய திட்டத்துல பயனாளிகள். இந்திரா காந்தி விதவைகள் ஓய்வூதிய தேசிய திட்டம். வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் 40 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய விதவைகளுக்கு ஓய்வூதியம் வழங்குதல். மாதம் ஒன்றுக்கு 1200 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதியமா தராங்க. ஆதரவற்றவராக இருக்க வேண்டும், வருமானம் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்க வேண்டும், வயது 40 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயது இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும், விதவையாக இருக்கணும் சரிங்களா. விதவைகள் ஓய்வூதிய திட்டத்துல லாஸ்ட் பாயிண்ட், அவங்க விடோவா இருந்தா இந்த திட்டத்துடைய பயனாளிகளாக இருப்பாங்க. மாற்றுத்திறனுடையோர் ஓய்வூதிய திட்டம். மாதம் ஒன்றுக்கு 1500 ரூபாய் தராங்க. 18 வயது அதற்கு மேற்பட்ட வயது இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள். மாற்றுத்திறனுடைய தன்மை 40% மற்றும் அதற்கு மேல் இருந்தா இதுக்கு ஒரு தகுதியை வச்சிருக்கிறாங்க. வேலையற்றவராக இருத்தல் வேண்டும் ஒரு தகுதி. தனியார் மற்றும் சுய வேலையில் இருப்பின் ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மேல போகக்கூடாது சரிங்களா. வேலை இல்லாம இருக்கிறது ஒரு தகுதி தான். வேலை இருந்தா வருட வருமானம் 3 லட்சத்துக்கு மேல ஆனுவல் இன்கம் இருக்கக்கூடாது சரிங்களா. மாதம் ஒன்றுக்கு 1500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனுடைய ஓய்வூதிய திட்டத்தின் மூலியமா கொடுக்கிறாங்க. ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதிய திட்டம் சரிங்களா. இதற்காக வழங்கப்படும் நிதி உதவி வந்து பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் மாதம் ஒன்று. 4 விதமான தகுதிகள். ஆதரவற்றவராக இருக்கிறது, 18 வயது அதற்கு மேல் உள்ளவர், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியோர் ஓய்வூதியம் சரிங்களா. திட்டத்தின் குறிக்கோள் ஆதரவற்ற விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் சரிங்களா. விவசாயிகள் தொழிலாளர்கள் எவ்வளவு ரூபாய் 1200. ஆதரவற்றவராக இருக்க வேண்டும். முதல் பாயிண்ட் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினராக இருக்க வேண்டும். ஆதரவற்ற விவசாயியாகவோ அல்லது நிலமற்ற விவசாய தொழிலாளியாகவோ இருத்தல். மாண்புமிகு முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் சரிங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உழவர் பாதுகாப்பு ஒரு அட்டை கொடுத்திருப்பாங்களா விவசாயிகளுக்கு, கண்டிப்பா அதுல பதிவு பெற்ற அட்டை வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தா இதனுடைய ஒரு தகுதிகளாக சொல்ல வராங்க. இதோட வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்கிறாங்க, ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதிய திட்டம். மாதம் ஒன்றுக்கு 1200 தராங்க. முதல்ல ஆதரவற்றவராக இருக்க வேண்டும். திட்டமே அதற்குண்டானதுதான். என்ன வயது,
30 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயது உடையவராக இருக்க வேண்டும். சட்டப்பூர்வமாக விவாகரத்து அல்லது குறைந்தது 5 ஆண்டுகள் கணவனால் கைவிடப்பட்டவராக இருத்தல் வேண்டும், அல்லது நீதிமன்றத்திலிருந்து சட்டப்பூர்வ பிரிவு சான்றிதழ் வாங்கியிருக்கணும். 50 வயதினை எய்தியும் வாய்ப்பு வசதி இல்லாத திருமணம் ஆகாமல் இருக்கும் உழைக்கும் திறனற்ற ஏழை பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். 50 வயது அங்கேயே கொடுத்துட்டாங்களா. திட்டத்தின் பெயர் வந்து பார்த்தா 50 வயசுக்கு மேல வசதி வாய்ப்பு இல்லாம திருமணம் ஆகாமல் ஏழைகளா இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டானது. மாதம் ஒன்றுக்கு 1200 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஆதரவற்றவராக இருக்குன்னு வயது 50, திருமணமாகாத பெண்கள், சொத்து மதிப்பு 1 லட்சத்துக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். சரிங்களா. இதோட வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்குண்டான நிறைய திட்டங்களை பார்த்திருப்போம், திட்டத்துடைய நோக்கங்களை பார்த்திருப்போம், திட்டத்துடைய பயனாளிகள் யாரு, அதுக்கான தகுதிகள் பார்த்திருப்போம். கண்டிப்பா இந்த ஏரியால இருந்து மினிமம் 2 கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வரும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா. கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ.